இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு அமைதியான கிராமப்புறத்தை காட்டுறாங்க. அங்க எலிகள் கூட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த எலிகள் கூட்டத்துல ஒருத்தன்னா நம்ம ஹீரோ ரெமி. ரெமியோட அப்பா ஜாங்கோ தான் அந்த எலிகள் கூட்டத்தோட தலைவர். ரெமிக்கு எமிலின்னு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கான். பொதுமா எலிகள்னா குப்பையில கிடக்கிறதுலாம் சாப்பிடும். ஆனா நம்ம ரெமி அப்படி இல்ல. அவனுக்கு சூப்பர் பவர் கொண்ட மூக்கு இருக்கு. எந்த வாசனையா இருந்தாலும் துல்லியமா கண்டுபிடிச்சிருவான். ஒரு தடவை அவன் அண்ணன் எமிலின் குப்பையில இருந்து ஒரு கெட்டுப்போன உணவு சாப்பிட போவான். அப்ப அதை பார்த்த ரெமி அதை மோப்பம் பிடிச்சு இதுல எலிமருந்து கலந்துருக்கு சாப்பிடாதான்னு தடுத்து காப்பாத்துவான். இத பார்த்து இவனோட அப்பா அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கறாரு. எல்லா உணவையும் மோப்பம் பிடிச்சு செக் பண்ற வேலை. ரெமிக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு சமைக்கணும், சுவையான உணவுகளை ருசிக்கணும் தான் ஆசை. இந்த எலிகள் கூட்டம் எல்லாம் ஒரு வயசான பாட்டியோட வீட்டு கூரையில தான் தங்கி இருக்கும். பாட்டி தூங்கும் போது ரெமி மெதுவா வீட்டுக்குள்ள போய் பாட்டியோட டிவியை பார்ப்பான். அந்த டிவியில பாரிஸ் நகரத்தோட தலை சிறந்த சமையல்காரரான அகஸ்தே குஸ்தோவோட சமையல் நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கும். இவர் தான் இவனோட ரோல் மாடலே. இவரை பார்த்துதான் பெரிய செப்பாகணும்னு ஆசைப்படுவான். இப்ப குஸ்தோவோட தாரக மந்திரம் என்னன்னா, யார் வேண்டுமானாலும் சமைக்கலாம். இதை கேட்ட ரெமிக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிடும். குஸ்தோ எழுதின புத்தகத்தை ரெமி திருடி வச்சு படிச்சிட்டு இருப்பான். ஒரு நாள் குஸ்தோவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆண்டன் ஈகோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஃபுட் ரிவ்யூவர் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப மோசமா ரிவ்யூ எழுதிடுவாரு. அந்த கவலையிலேயே குஸ்தோ மறைஞ்சிடுவாரு. இதை டிவியில பார்த்த ரெமி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெமிக்கு ஒரு ஸ்பெஷலான காளான் கிடைக்குது. அதை வெறும் வாயில சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பாட்டியோட வீட்டு கிச்சனுக்குள்ள போய் சில மசாலா எடுக்க போவான். அப்போ அவனோட அண்ணன் எமிலினும் கூட வருவான். 2 பேரும் அந்த காளான வீட்டின் சிம்னி வழியா வெளியே கொண்டு வந்து மின்னல் அடிக்கும் போது அந்த நெருப்புல சுட்டு சமைப்பாங்க. அந்த டேஸ்ட் ரெமிக்கு ரொம்ப பிடிச்சு போகும். இன்னும் கொஞ்சம் மசாலா வேணும்னு மறுபடியும் பாட்டி வீட்டுக்குள்ள போவாங்க. ஆனா இந்த முறை பாட்டி முழிச்சுப்பாங்க. பாட்டியும் சாதாரண ஆள் இல்ல. படுக்கைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஷாட்கன் வச்சிருப்பாங்க. எலிகளை பார்த்ததும் கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிப்பாங்க. குண்டுகள் பட்டு வீட்டு சீலிங் உடைஞ்சு விழும். பார்த்தா சீலிங்க்கு மேல இருந்த மொத்த எலி கூட்டமோ அப்படியே பாட்டியோட வீட்டுக்குள்ள தபுகடின்னு விழும். எல்லா எலிகளும் தப்பிச்சு ஓடுது. ஒரு சின்ன கால்வாய் வழியா படகுகள் மாதிரி சின்ன கட்டைகளை வச்சு இந்த எலிகள் தப்பிக்குது. இப்ப ரெமி ஓடும்போது குஸ்தோவோட சமையல் புத்தகத்தை விட்டுட்டு வந்துருவான். அதை எடுக்க போய் அவன் மட்டும் இந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு பாதாள சாக்கடையில மாட்டிக்குவான். ரெமி சாக்கடையில தனியா சாப்பாடு இல்லாம ரொம்ப சோகமா இருப்பான். அப்போ அவன் மனசுக்குள்ள குஸ்தோவோட ஆவி கற்பனையா தோன்றி அவன் கிட்ட பேசுது. என்ன ரெமி இப்படி சோகமா இருக்க? நீ யாரு? ஒரு அருமையான சமையல்கார. இப்படி இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கியே, மேல போய் பாரு, உனக்கு தேவையானது அங்க இருக்குதுன்னு குஸ்தோவோட இலுமினேஷன் சொல்ல, இதை கேட்ட ரெமியும் சாக்கடையில இருந்து மேல ஏறி போய் பாக்குறான். பார்த்தா பாரிஸ்ல இருக்கிற ரொம்பவும் அழகான ஈஃபில் டவர் வெளிச்சத்துல ஜொலிக்கிறத பாக்குறான். இதை விட பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெமி நிக்கிற இடம் எந்த இடம்னா, அவன் எங்க போகணும்னு ஆசைப்பட்டானோ அந்த குஸ்தோவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலதான் நிக்கிறான். இப்போ குஸ்தோவோட ஆவி ரெமி அந்த ரெஸ்டாரண்ட் கிச்சனை எட்டி பார்க்க சொல்லுது. அங்க பார்த்தா ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல பயங்கர பிஸியா வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு அந்த ரெஸ்டாரண்டோட ஹெட் ஷெஃப் இவர் தான். இவர் பேரு ஸ்கின்னர். இவர் ஒரு குள்ளமான பணத்துக்காக எதை வேணா செய்யற ஆளு. அப்போ அந்த லிங்வினி அப்படிங்கிற ஒரு பையன் வேலை கேட்டு வரான். அவன் குஸ்தோவோட பழைய காதலியோட பையன்னு சொல்றான். இவரும் அவனுக்கு குப்பை ஆள்ற வேலையும் தரையை துடைக்கிற வேலையும் கொடுக்கறாரு. லிங்வினி ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன். இவன் தரையை துடைச்சிட்டு இருக்கும் போது தற்செயலா அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய சூப்பு பாத்திரத்தை தெரியாம தட்டி விட்டுருவான். அந்த சூப்பு கீழே கொட்டிடும். பயத்துல இவன் அதுல தண்ணியும் பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு மசாலாவையும் போட்டு கலக்கி வைப்பான். இத மேல இருந்து பார்த்த ரெமிக்கு கோவம் வந்துரும். இப்படி ஒரு மோசமான சூப்பை யாராவது வைப்பாங்களான்னு தவிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ திடீர்னு மேல இருந்து வழுக்கிக்கிட்டு ரெமி நேரா கிச்சனுக்குள்ள விழுந்துருவான். வெளியே தப்பிக்க ஓடும்போது அந்த சூப்பை பாத்துருவான். யாருக்கும் தெரியாம அந்த சூப்புல தேவையான உப்பு, மூலிகைகள், கிரீம் எல்லாத்தையும் போட்டு அருமையா சூப்பு பண்ணிடுவான். ஆனா ரெமி சமைக்கிறத லிங்வினி பாத்துருவான். இப்போ இவன் ரெமியை பிடிச்சி ஒரு பாத்திரத்துக்கு கடையில மூடி வைக்கிறான். அதே நேரத்துல லிங்வினி சூப்பு பாத்திரத்துக்கிட்ட இருக்கிறத பார்த்த ஸ்கின்னர், நீ என்ன சூப்பு கிட்ட பண்ற? இந்த சூப்பை கெடுத்துட்டியான்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள இந்த சூப்பை ஒரு வெயிட்டர் எடுத்துட்டு போய் ஒரு கஸ்டமர் கிட்ட கொடுத்துறாரு. அந்த கஸ்டமரும் வேற ஒரு ஃபேமஸான உணவு விமர்சகர். அவங்க இந்த சூப்பை குடிச்சிட்டு அற்புதமா இருக்கு, நான் வாழ்நாள்ல இப்படி ஒரு சூப்பை குடிச்சதே இல்லைன்னு சொல்லி பெரிய பாராட்டு கொடுக்குறாங்க. ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லோரும் லிங்வினி தான் அந்த சூப்பை செஞ்சான்னு நினைச்சு அவனை பாராட்டுறாங்க. ஆனா ஸ்கின்னருக்கு சந்தேகமா இருக்கு. லிங்வினியை கூப்பிட்டு நாளைக்கு இதே சூப்பை நீ என் கண் முன்னாடி செஞ்சு காட்டணும்னு சொல்றாரு. இப்ப நீ இந்த எலியை தூக்கிட்டு போய் ஆத்துல வீசிட்டு வான்னு சொல்றாரு. லிங்வினி ரெமிய ஒரு பாட்டில் அடைச்சு சைன் நதிக்கரைக்கு தூக்கி வீச கொண்டு போறான். அங்க இவன் ரெமிய பார்த்து புலம்புறான். எனக்கு சமைக்கவே தெரியாது, நான் நாளைக்கு சமைக்கலனா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு, எனக்கு உன் உதவி வேணும்னு சொல்றான். ரெமிக்கு இவன் சொல்றது புரியுது. ரெமி தலையாட்டுறத பார்த்த லிங்கவினிக்கு ஒரே ஆச்சரியம். இந்த எலி நான் சொல்றது புரிஞ்சுக்குதுன்னு. இப்ப ரெமி கிட்ட, உனக்கு சமைக்க தெரியும், எனக்கு சுத்தர சமைக்க தெரியாது, உன்னால கிச்சனுக்குள்ள வர முடியாது, நான் கிச்சனுக்குள்ள இருக்கேன், நாம 2 பேரும் ஏன் ஒன்னா வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு டீல் பேசுறான். ரெமி சந்தோஷமா ஒத்துக்கிறான். லிங்கவினியோட சின்ன அபார்ட்மெண்ட்டுக்கு ரெமியை கூட்டிட்டு போறான்.
இப்ப ஒரு பெரிய பிரச்சனை. ரெமி எப்படி லிங்குவினிய சமைக்க வைக்கிறதுன்னு. ஏன்னா ரெமி பேசுறது லிங்குவினிக்கு புரியாது. இப்ப ரெமி லிங்குவினியோட கைக்குள்ள புகுந்து சமைக்க ட்ரை பண்றா. ஆமா, எலி கைக்குள்ள இருந்தா கஸ்டமர்ஸ் பாத்துருவாங்க. வேற ஐடியா பண்ணணும்னு சொல்றா. இப்போ ரெமி யோசிச்சு ரெமி லிங்குவினியோட தலையில ஏறி உட்கார்ந்து அவனோட முடிய பிடிச்சு இழுக்கிறா. ரெமி வலது பக்கம் முடிய இழுத்தா லிங்குவினியோட வலது கை தானா வேலை செய்யுது. இடது பக்கம் முடிய இழுத்தா இடது கை வேலை செய்யுது. அன்னைக்கு ராத்திரி முழுக்க 2 பேரும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்றாங்க. கண்ண கட்டிக்கிட்டு முட்டை உடைக்கிறது, காய்கறி வெட்டுறதுன்னு செம காமெடியான பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ரெமி தலைக்கு மேல உட்கார்ந்து ஒரு பெரிய செஃப் தொப்பியில ரெமிய லிங்குவினி மறைச்சிக்கிறான். மறுநாள் கிச்சனுக்குள்ள 2 பேரும் வர்றாங்க. ரெமியோட கண்ட்ரோல்ல லிங்குவினி மாஸ்டர் ஷெஃப் மாதிரி வேலை செய்யறா. கத்திய வச்சு கண் இமைக்கும் நேரத்துல காய்கறிகளை வெட்டுறான். ஸ்கின்னருக்கு இத பார்த்து செம ஷாக். அப்போ கோலட் அப்படிங்கிற ஒரு பொண்ண லிங்குவினிக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்றான். கோலட் தான் அந்த கிச்சன்ல இருக்கிற ஒரே பெண் சமையல்காரர். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். லிங்குவினியோட கைகள்ல கத்திய குத்தி அவனை மிரட்டி கிச்சனோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறான். ஆனா ரெமியோட உதவியால லிங்குவினி தொடர்ந்து சூப்பரா சமைக்கிறான். லிங்குவினிக்கும் கொலட்டுக்கும் நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா காதல் வளருது. ரெஸ்டாரண்ட்ல லிங்குவினி புகழ் பரவுது. இத பார்த்த ஸ்கின்னருக்கு பொறாம தாங்கல. ஒரு நாள் ஸ்கின்னர் குஸ்டோவோட அறையில சில பழைய லெட்டர்களை படிக்கிறான். அதுல லிங்குவினியோட அம்மா எழுதுல லெட்டர் இருக்கு. அதுல லிங்குவினி குஸ்டோவோட சொந்த பையன் அப்படிங்கிற அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. குஸ்டோவோட உயில் படி அவருக்கு வாரிசு இருந்தா ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு தான் போகணும். ஒருவேளை வாரிசு வரலனா ஸ்கின்னருக்கு அந்த ரெஸ்டாரண்ட் சொந்தமாகிடும். இவன் குஸ்டோவோட பேரை பயன்படுத்தி நிறைய ஃப்ரோசன் ஃபுட் பிசினஸ் பண்ணலான்னு பிளான் வச்சிருப்பான். இப்போ லிங்குவினி வந்தா அவனோட பிளான் எல்லாம் கெட்டு போயிடும். அதனால ஸ்கின்னரோட தொப்பியில இருந்த ஒரு முடியை எடுத்து ரகசியமா DNA டெஸ்ட் எடுக்கிறான். ரிசல்ட் பாசிட்டிவ். லிங்குவினி தான் நிஜமான வாரிசு. அந்த பேப்பரை ஸ்கின்னர் தன் கேபிள்ல மறைச்சு வைக்கிறான். ஸ்கின்னரோட பிளான் ரெமிக்கு தெரிய வருது. ரெமி ரகசியமா ஸ்கின்னரோட ஆபீஸ்க்குள்ள புகுந்து அந்த DNA ரிப்போர்ட்டும் உயில் பேப்பரையும் தூக்கிட்டு ஓடுறா. ஸ்கின்னர் அதை பார்த்துட்டு பாரிஸ் தெருக்கள் முழுக்க ரெமியை துரத்துறா. இது பெரிய ஆக்ஷன் கலந்த காமெடி சீனா இருக்கும். கடைசியா ரெமி அந்த பேப்பரை லிங்குவினி கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறா. உண்மை எல்லாருக்கும் தெரிய வருது. லிங்குவினி ரெஸ்டாரண்டோட புது ஓனர் ஆகுறா. ஸ்கின்னரை வேலையை விட்டு துரத்துறாங்க. லிங்குவினி கொஞ்சம் கொஞ்சமா பிரபலம் ஆகுறா. இப்ப லிங்குவினிக்கு பணம் புகழ் எல்லாம் வந்ததும் கொஞ்சம் தலக்கணை வந்துருது. தான் ஒரு பெரிய செஃப்னு அவனா நினைச்சுக்க ஆரம்பிக்கிறான். ரெமியை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல பாரிஸ் நகரத்தோட அதிபயங்கரமான ஃபுட் ரிவ்யூவர் ஆண்டன் ஈகோ திரும்ப வராரு. குஸ்டோ ரெஸ்டாரண்ட் மறுபடியும் ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நாளைக்கு நைட்டு நான் வர்றேன். உன்னோட பெஸ்ட் டிஷ் எனக்கு வேணும். நான் ரிவ்யூ எழுதுவேன்னு லிங்குவினி கிட்ட சவால் விடுறாரு. லிங்குவினிக்கு பயம் வந்துருது. அவனால ரெமி இல்லாம சமைக்க முடியாது. ஆனா அன்னைக்கு முதல் நாள் நைட்டே அவனுக்கும் ரெமிக்கும் பெரிய சண்டை வந்திருக்கும். லிங்குவினி ரெமியை கிச்சனை விட்டு வெளியே துரத்திடுவான். ரெமியும் கோவமா போய் பல நாட்கள் அவனை தேடி வந்து அவனோட குடும்பத்தை கிச்சன்ல இருக்கிற உணவுகளை எல்லாம் திருட சொல்லுவான். அப்ப லிங்குவினி அங்க வந்து தான் ஏமாத்தப்பட்டதா நினைச்சு எல்லா எலிகளையும் துரத்துறான். அங்கிருந்து சோகமா வெளியே வர ரெமியை பழி வாங்க காத்துட்டு இருந்த ஸ்கின்னர் பிடிச்சு ஒரு கூண்டுல அடைச்சு தான் காரோட டிக்கியில போட்டு பூட்டிடுறான். மறுநாள் இரவு ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமர்ஸ் கூட்டம் அலை மோதுது. ஆண்டன் ஈகோ வந்து ஒரு டேபிள்ல உட்காந்து எனக்கு ஒரு பெஸ்ட் சாப்பாடு கொடுங்கன்னு ஆர்டர் பண்றாரு. கிச்சன்ல லிங்குவினிக்கு கைகால் ஓடல. அவனுக்கு தான் சமைக்கவே தெரியாது. இங்க காரோட டிக்கியில மாட்டிக்கிட்ட ரெமியை அவனோட அப்பா ஜாங்கோவும் அண்ணன் எமிலினும் வந்து காப்பாத்துறாங்க. தப்பிச்ச ரெமி நேரா கிச்சனுக்குள்ள ஓடி வரான். லிங்குவினி ரெமியை பார்த்ததும் சந்தோஷத்துல அழுதுறான். அவன் தன்னோட ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு உண்மையை சொல்றான். இவ்வளவு நாள் நான் சமைக்கல, இந்த சின்ன எலி தான் சமைச்சிச்சு. இந்த எலி தான் உண்மையான செஃப்னு சொல்றான். இத கேட்டதும் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது. ஒரு எலியா சமைச்சிச்சே கருமோன்னு சொல்லி எல்லாரும் வேலையை விட்டு கோபமா போயிடுறாங்க. காதலி கொல்லட்டும் அவனை விட்டு போயிடுறா. லிங்குவினி சோகமா தன் ஆபீஸ்க்குள்ள போய் உட்கார்ந்துருக்கான். ரெமி மட்டும் தனியா கிச்சன்ல நிக்கிறான். இத மேல இருந்து பார்த்துட்டு இருந்த ரெமியோட அப்பா ஜாங்கோ தன் பையனோட திறமையையும் இந்த மனுஷன் தன் பையனுக்காக எல்லாரையும் எதிர்த்ததையும் பார்த்து மனசு மாறுறாரு. உடனே ஜாங்கோ ஒரு பெரிய விசில் அடிக்கிறாரு. ஆயிரக்கணக்கான எலிகள் கிச்சனுக்குள்ள வருது. என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடான்னு ஆர்டர் போடுறாரு. எல்லா எலிகளும் கிச்சன் சிங்க்ல போய் சோப்பு போட்டு கைகளை சுத்தமா கழுவுதுங்க. ரெமி ஒரு மாஸ்டர் செஃப் மாதிரி எல்லா எலிகளுக்கும் வேலை பிரிக்கிறான். சில எலிகள் காய்கறி வெட்டுது, சிலது அடுப்பை பத்த வைக்குது. லிங்குவினி உள்ள வந்து இதை பார்த்து ஆச்சரியப்படுறான். உடனே இவன் செஃப் கோட்டை கழட்டிட்டு வெயிட்டர் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ரோலர் ஸ்கேட்ஸை காலில் மாட்டிக்கிட்டு சர்வ் பண்றான். வெளியே போன கொல்லட் குஸ்டோவோட யார் வேண்டுமானாலும் சமைக்கலாம் புத்தகத்தை பார்த்துட்டு மனசு மாறி திரும்பி வர்றான். கிச்சனுக்குள்ள எலிகள் சமைக்கிறத பார்த்து ஒரு செகண்ட் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்புறம் முழிச்சு உண்மையை ஏத்துக்கிட்டு ரெமிக்கு உதவி செய்ய தொடங்குறான். ஆண்டன் ஈகோக்கு என்ன சமைக்க போறோம்னு கொல்லட் கேட்கறா. ரெமி ராட்டடூயி அப்படிங்கிற ஒரு சிம்பிளான கிராமத்து உணவை சமைக்கணும்னு முடிவு பண்றான். கொல்லட் ஷாக் ஆகி அது ரொம்ப சாதாரண சாப்பாடாச்சே, அதை எப்படி ஈகோவை திருப்திப்படுத்த முடியும்னு கேட்கறா. ஆனா ரெமி உறுதியா இருக்கான். காய்கறிகள் எல்லாம் வட்ட வட்டமா வெட்டி ஒரு அட்டகாசமான சாஸோட சேர்த்து அதை ரொம்ப அழகா ஒரு கான்ஃபிட் பயால்டி டிஷ் மாதிரி செய்யறான்.
லிங்குவினி அதை எடுத்துட்டு போய் ஈகோ முன்னாடி வைக்கிறான். ஈகோ அதை கிண்டலா பார்த்துட்டு ஸ்பூனால கொஞ்சம் எடுத்து வாயில வைக்கிறாரு. ஒரு செகண்ட் எல்லாமே நிக்குது. அந்த சாப்பாடு ஈகோவோட நாக்குல பட்டதும் பேனா அவர் கையில இருந்து நழுவி கீழே விழுது. கேமரா அப்படியே ஜூம் ஆகி ஈகோவோட மனசுக்குள்ள போகுது. ஒரு ஃபிளாஷ்பேக். ஈகோ சின்ன பையனா இருக்கும்போது ஒரு நாள் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டு அழுதுட்டே வீட்டுக்கு வருவான். அவனோட அம்மா அவனை அரவணைச்சு அவனுக்கு சூடா இதே ராட்டடூயி உணவை சமைச்சு கொடுப்பாங்க. அந்த அம்மாவோட அன்பும் அந்த உணவின் சுவையும் சேர்ந்து அவனுக்கு கிடைச்ச அதே உணர்வு இப்போ ரெமி சமைச்ச உணவை சாப்பிடும்போது கிடைக்குது. ஈகோவோட கண்கள்ல கண்ணீர் வருது. அவர் அந்த உணவை ஆசையா முழுசா சாப்பிட்டு முடிக்கிறாரு. இந்த சாப்பாட்டை சமைச்ச ஷெஃப்பை நான் உடனே பார்க்கணும்னு சொல்றாரு. லிங்குவினி அவர்கிட்ட கஸ்டமர்ஸ் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லி எல்லாரும் போன பின்னாடி ரெமியை காமிக்கிறான். ஈகோ முதல்ல நம்பலைனாலும் அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா வெளியே போயிடுறாரு. மறுநாள் நியூஸ் பேப்பர்ல ஈகோ ஒரு ரிவ்யூ எழுதுறாரு. அதுல அவர் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது. ஒரு விமர்சகரோட வேலை ரொம்ப சுலபமானது. ஆனா நேத்து நைட்டு நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. யார் வேண்டுமானாலும் சமைக்கலாம்னு குஸ்டோ சொன்னதை நான் தப்பா நினைச்சிட்டேன். அதோட உண்மையான அர்த்தம் ஒரு சிறந்த கலைஞன் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம், எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதுதான். பாரிஸ் நகரத்தின் மிகச்சிறந்த ஷெஃப் இப்போது இந்த குஸ்டோ ரெஸ்டாரண்டில் இருக்கும் ஒரு எலிதான்னு புகழாரம் சூற்றாரு. ஆனா கிச்சன்ல எலிகள் இருந்ததை கண்டுபிடிச்ச ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரெஸ்டாரண்டை இழுத்து மூடிடுறாரு. இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எப்படி இங்க வந்திருப்பாருன்னா இந்த வில்லன் தான் அந்த ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சிருப்பான். இந்த எலிதான் தலை சிறந்த ஷெஃப்னு எழுதினால அந்த எலியை ஏத்துக்காத முதலாளி ஈகோவோட விமர்சகர் வேலையை பிடுங்கிடுவாரு. ஆனா இதுக்கெல்லாம் அவர் சின்னதா வருத்தமே படல. அதுக்கப்புறம் ஈகோ ஒரு இன்வெஸ்டரா மாறி லிங்குவினி, கோலட் மற்றும் ரெமி 3 பேருக்கும் சொந்தமா ஒரு புதிய ஹோட்டலை ஆரம்பிச்சு கொடுக்கறாரு. அந்த கடையோட பேரு லா ராட்டடூயி. அங்க ரெமி தான் மெயின் ஷெஃப். ஈகோ தினமும் அங்கே வந்து சந்தோஷமா சாப்பிடுறாரு. ரெமியோட எலிகள் கூட்டத்துக்காக ரெஸ்டாரண்டோட கூரையில ஒரு பெரிய மினி டைனிங் ஹால் அமைச்சு கொடுத்திருக்காங்க. ரெமி தன் கனவை அடைஞ்ச சந்தோஷத்தோட பாரிஸ் சிட்டியை காட்டுறாங்க.